சீரியல் எபிசோட் நம்பர் 648. மல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்காங்க. எப்படி நாம் அந்த கல்யாணத்துக்கு போய் நிற்கிறது, சுடர் விஜய் கையால் தாலி கட்டிக்க போகிறாளா அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்காங்க. நாகு வராங்க, நாகுட்டையும் சொல்கிறாங்க, எப்படி அக்கா நான் போவேன், நான் போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை, கெட்டவ இப்படி இப்படி இருக்கா, அவளுக்கு ஒரு ஒரு ஆசையும் கிடையாது, அவங்க குடும்பத்து கூட இருக்கணும்னு ஆசையெல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது, அவளுக்கு இந்த பணத்துக்காண்டி மட்டுமே அவள் நடிக்கிறா, அதை தெரியவும் மாட்டேங்குது, காட்டவும் முடியலையே நம்மளால, நம்ம என்ன செய்கிறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு நாகுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நாகுவும் சொல்கிறாங்க, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது, நீ கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கோ, தெம்பாக இருந்துக்கோ, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நாகும் ரொம்ப அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சுடர் செம்ம ஜாலியாக கிளம்பிட்டுருக்காங்க. அப்பா நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியெல்லாம் ஃபோன் அடித்து திட்டி, நீ பாரு, எனக்கு கல்யாணம் நடக்கிறத நீ பார்க்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக சீன் போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க மல்லியெல்லாம். அவங்க சரி போய் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு இங்கே நம்ம வீட்டில் இல்லை சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாகி ராஜி தான் விளக்கெலாம் ஏற்றுறாங்க. அதெல்லாமே அணைஞ்சிட்டு போயிடுது. இந்த எபிசோட் முடியுது. மல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், அதனால சரி இப்போ எதுக்குமே பண்ண முடியாதுன்ட்டு அவங்க வந்துட்டாங்க. மனோகர் இருந்தார், அவங்க எங்கே போனாங்க, அவங்களே ஆளே காணுமே. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை ஏதாவது பேக்ரவுண்டில் வேலை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சீனில் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குமோன்னு தெரியல, இல்லை வேறு யாராவது நிப்பாட்டுவாங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நிப்பாட்டிடுவாங்க, அதானே இன்ட்ரெஸ்டிங்காக அப்போ தானே போகும், அதனால் கண்டிப்பாக நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் எப்படி நிப்பாட்டுறாங்கன்னு தான் தெரியல. சரி, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு. அதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை லைக் பண்ணிவிட்டு போங்க.